அண்ணி, அண்ணன் உங்களை பார்த்துக்கலைன்னாலும் நீங்களாவது அண்ணனை பார்த்துங்க. சத்தியமாங்க அந்த கழுதை கார் ஓட்டிட்டு போறா, இவனடா பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோள் மேல கைய போட்டுட்டு போறாருன்னா முகத்தை பார்த்தா அப்பேற்பட்ட அயோக்கியம் தோழிலையே. ஐயோ, அகத்தின் அழகு முகத்திலேங்கிறதெல்லாம் அந்த காலத்துலீங்க. இந்த காலத்துல ஊம கோட்டா மாதிரி இருக்கிறவன் தாங்க ஊரையே கெடுக்கிறான். நினைச்சது நேர்மாறா போச்சு. பொண்ணு வீட்டோட வச்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லடா, அவங்க குடும்பம் கூட நல்லபடியா இருக்கும் தானே இந்த காலத்தை செஞ்சேன். ஆமாங்க. என்னங்க, இதுக்கு நீங்க உடனே ஒரு வழி செய்யணும். ஏன்னா நீங்க பணம் கொடுத்து அண்ணன் தம்பியை பிரிச்சு அவங்க குடும்பத்தை கெடுத்துட்டீங்க, பாழாக்கிட்டீங்கன்னு உலக அநியாயமா பேசுங்க. ஒரு காரணம் செய்யும், நீ உடனே மாலத்திட்ட போய் இந்த விஷயத்தை பூரா சொல்லு. மாப்பிள்ளைக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியணும். ஆமா, சரிங்க. என்னங்க, நீங்க சொன்னபடியே வைர நெக்லஸ் செய்து முடிச்சாச்சு. அந்த மீது 10,000 கொடுத்துட்டா உடனே வாங்கிட்டு வந்துடலாம். நளிதா, நீ சொல்லி நான் ஏதாவது செய்யாம இருந்திருக்கிறேன்னா கண்டிப்பா ஆகிரும். ஏன்பா பெரியவன, ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? உடம்புக்கு என்ன? அட ஏமா நீ வேற வயிற்றுல கப்புற? ஏன்பா அப்படி பேசுற? அம்மா அம்மா, எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் வேணுமா? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா? 10,000 ரூபாய் இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருமா? தம்பிகிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுங்கம்மா, எப்படியாவது வாங்கி கொடுங்க. ஏன்பா, ஏற்கனவே வீட்டை அடமானம் வச்சு உனக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை அடைக்க உன் தம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்கிட்டே போய் பணம் கேட்டா அவன் என்னப்பா நினைப்பான்? அம்மா, அண்ணனுக்கு ரொம்ப அவசரம் சொல்லு. அதுவும் நீ கேட்டா தம்பி இல்லேன்னு சொல்ல மாட்டாமா? அது இருக்கட்டும், இவ்வளவு பணத்தையும் வாங்கி நீ என்ன செய்யற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அம்மா, இதுதான் கடைசி தடவை. நீ பணம் கொடுத்தாதான் ஒர்க் ஷாப் ஓடும், இல்லன்னா நம்ம போட்டதெல்லாம் போயிடுமா? நீ என்ன செய்வே ஏசுவே எனக்கு தெரியாது. அத்தே, இவருக்காக நீங்க தம்பி கிட்ட பணம் கேட்க வேண்டாம். ஏமா, எனக்கு என்னமோ ஒரு சரின்னு தோணல. இது வரைக்கும் வாங்கிருக்கிற பணம் போதாதா? என்னம்மா செய்யறது? பணம் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருன்னு சொல்றான், போட்டதெல்லாம் போயிடும்னு சொல்றான். நல்லதோ கெட்டதோ நடக்கிறது நடக்கட்டும், எதுக்கும் விடியட்டும். சின்னவனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்.
வாங்கம்மா 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 உட்காருங்கம்மா. அம்மா உங்ககிட்ட நான் கொடுத்த வாக்குப்படி வீட்டை மீட்டுறதுக்காக எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துட்டேன். இது உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மா ஏன் ஆகுங்க? சொல்லுங்கம்மா. நான் சொன்னதுல ஏதாவது தப்பா? அம்மா அழாதீங்கம்மா, சொல்லுங்கம்மா. தம்பி, வீட்டை மீட்கிறதுக்காக பாடுபட்டு பணம் சேர்த்த உன்னையும் இன்னும் 10,000 இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும் சொல்ற உங்க அண்ணனையும் நினைச்சு பார்க்கும்போது நான் அழாம என்னப்பா செய்யறது? மறுபடியும் 10,000? ஆமாப்பா, அது இருந்தா தான் ஒர்க் ஷாப்ப நடத்த முடியும்னு சொல்லி உங்க அண்ணன் தான் என்ன இங்க அனுப்புனான். அழாதீங்கம்மா, அழாதீங்க. அண்ணனுக்காக நீங்க பட்ட கடனை தீர்க்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சேன். உங்களுக்கு இல்லாத பணமா? எடுத்துக்கம்மா, எடுத்துங்க, வச்சுங்க. வேண்டாம், கொடுக்காதீங்க. அத்தை, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. பணத்தை கொடுத்து கொடுத்து உங்க பெரிய பிள்ளைய கெடுக்குறீங்க. இது நல்லா இல்ல. பாரதி, என்ன இது? குடும்பத்துக்கு உதவாத பணம் இருந்தானே இல்லாம போனா என்ன? குடும்பத்துக்கு வேணும்னா அந்த பணத்தை உங்க அண்ணி கையில கொடுங்க, வேற யார் கையிலயும் கொடுக்காதீங்க. அவ்வளவோ விழலுக்கு இறைச்சு தண்ணியா வீணா போகுது. பாரதி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அண்ணன் ஒர்க் ஷாப் எல்லாம் விட்டுட்டு யாரோ நளினாங்கிற ஒருத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காராம். அம்மா என்ன உளற? யார் இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டது? கதை இல்லாத உண்மைதான். நம்ம டிரைவர் குப்பு அவங்க 2 பேரையும் கண்ணால பார்த்ததா சொன்னான். இது எங்க அப்பாவுக்கும் தெரியும். என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உண்மையா? என்னம்மா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா, அதனாலதான் அவன் நடத்தையில இந்த மாறுதலா? என்ன பணம் பணம்னு பிச்சு தின்னதெல்லாம் அதுக்காகத்தானா? கடவுளே, இது என்ன பயங்கரமான சோதனை! அம்மா, அம்மா ஏமா அழகீங்க? நான் இருக்குமா நீங்க அழலாமா? அழாதீங்கம்மா. இப்ப பாருங்க என்ன நடக்குது. புரியல? தம்பி, ஐயோ ஐயோ, கோமா போறானே, என்ன நடக்கும் தெரியல. எனக்கு பயமா இருக்குது. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டே நீ. ஐயோ மகளே, எங்க போறீங்க? நீ இருமாதான் வந்து சொல்றது கேளுங்க அத்தை, அப்படி ஒண்ணும் நடக்காது. ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. நீ இங்கே இருந்தா வந்து மகளே. அண்ணி, தம்பி, கோட்டை தூண் மாதிரி நீங்க இருந்தும் என் குடும்பம் இந்த கதிக்கு ஆடாயிடுச்சு. அப்படி நினைச்சாத்து எனக்கு தெரிய வேண்டாம். முந்தைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அண்ணனை இப்படி மோசமா நடக்க விட்டுருப்பேனா? இந்த இடத்துல கட்டி போட்டுக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன? எங்க எங்க அண்ணே அவரு? தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ ஒரு சத்திரத்துல விழுந்து கிடக்கிறாரு அண்ணன். அவனைத்தான் கேட்கிறேன், எங்க அவரு? இல்ல தம்பி, நீங்க ஏதோ தவறா கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல தம்பி. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன கண்டது உங்களை அறியாம குமரிட்டீங்க. உடனே உங்க பண்பும் புருஷ மேல உங்களை திரை அடிக்குது. இப்ப சமாளிக்கிறீங்க, அப்படித்தானே? அழாதீங்க, அழாதீங்க அண்ணி, அழாதீங்க. அண்ணனை கொண்டு வந்து அவர் கையாலே உங்க கண்ணீரை தொடக்க வைக்கல. தம்பி, தம்பி, கடவுளே! அண்ணா, 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 ரங்கா, அப்போ எங்க அண்ணன் மனசையா ஒரு மார்க்கத்தை மாத்துறது நான் தான்டா, நானே தான். ஓ சரி, இப்ப எங்க அண்ணங்க அண்ணன் இந்த இடத்தை விட்டு வர போறதில்ல, தம்பி உயிரோட தப்ப போறதில்ல. ரங்கா மருது, என்ன நீ கடிச்சு பணத்தை படிச்சுக்கிட்டு போனீங்க, அதுக்கு பழி வாங்கணும் திட்டம் போட்டேன். அந்த திட்டத்துக்கு முதல் பலி உங்க அண்ணன். இப்போ நீ
மருது மருது அண்ணே, நீங்களா இப்படி என்னண்ணே இதெல்லாம்? என்னடா இது கலாட்டா? நீ எங்கடா இங்க வந்த? எங்கடா வந்தேன்னு கேட்காதீங்க. நான் வந்து விழுந்த நரகத்துக்கு நீ ஏன் வந்தேன்னு கேளுங்க. நான் ஏன் வந்தேன் தெரியுமா? உங்களை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் உங்க மயக்கத்தை தெளிய வைக்கிறதுக்கு. புறப்படுங்க. புரிஞ்சது. உங்க அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து உன்னை அடியாள அனுப்பியிருக்காங்களா? தப்பா பேசாதீங்க. பேசுண்டா. எப்ப இது மாதிரி நடந்துச்சோ இதோட வீடு பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அடியோட மறந்துட்டா. அண்ணே, சோழவனத்தை விட்டுட்டு சுடுகாட்டுல வந்து கிடக்குறீங்க. அதனால தான் இப்படி பேசுறீங்க. உங்களை செஞ்சு கேட்டுக்கிறேன். வாங்கண்ணே. நான் இங்கதான் இருப்பேன், அங்க வரமாட்டேன். அண்ணே சொல்றேன். அண்ணே காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். எனக்காக நீங்க வர வேண்டாம். உங்களை தலைமகன் சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அம்மா, அவங்களுக்காக கூட நீங்க வர வேண்டாம். நீங்க தாலி கட்டின புண்ணியவதிக்காக, அவங்க கண்ணீருக்காக அது வாங்கண்டா. வாங்க. வீடு பூண்டு அடிச்சதும் இல்லாம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சு பண்ணிக்கிறீங்களே. போறதுன்னா போங்களே. கேளுங்க, வாங்க. நான் விட மாட்டேன். நீங்க வந்துதான் தீரணும். விடுறா அண்ணே, வாங்க. அண்ணே, நான் சொல்றது கேளுங்க. என் கூட வாங்க அண்ணே. வாங்க. காலை விட. விட மாட்டேன். காலை விடுதா உன்னை கொன்னுடுவேன். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்க காலை விட மாட்டேன். விட மாட்டேன். அண்ணே, அண்ணே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீங்க ரொம்ப சாதுவா இருப்பீங்க, நான் முரடனா இருப்பேன். நீங்க தலை பிள்ளைங்கிறதுக்காக அம்மா உங்களுக்கு அழகான பொம்மையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் அதை பறிச்சுக்குவேன். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட வம்புக்கு போறேன்னு சொல்லி அம்மா தான் என்ன அடிப்பாங்க, நீங்க அடிக்க மாட்டீங்க. அண்ணே, உலக விவரம் தெரிஞ்சதுல இதுவரைக்கும் நீங்க என்ன அடிச்சதே இல்ல. இப்ப அடிச்சுட்டீங்க, பரவாயில்ல. என்ன அடிச்சதுக்காகவாவது வாங்க அண்ணே. வாங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க. நீ என்ன கதர்னாலும் சரி பதர்னாலும் சரி, நான் அந்த நரகத்துக்கு வரமாட்டேன். அந்த மூதை முகத்துல விழிக்க மாட்டேன். உங்களுக்காக உயிரை விட துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உத்தமையா மூதேவின்னு சொல்றீங்க? உத்தமி? யார் உத்தமி? புருஷன் எந்த தவறு செய்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இருக்காளே அவதான் உத்தமி. இப்படி குழந்தை நினைப்பு புருஷனுடைய சந்தோஷத்தை கெடுத்து கலாட்டா பண்ண சொல்றாளே அவளா உத்தமி? மூடுவாய். எங்க அண்ணிய பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாது. நீ ஒரு பெண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அத சொன்னதுக்கு இங்கேயே உனக்கு கொண்டு இருப்பேன். நிறுத்துடா அண்ணா. என்னண்ணே, கடைசி வரையில உங்க கண்ணீரையும் சிரிப்பிலையும் பங்கெடுத்துக்கு போற அந்த 10 தெய்வத்தை இந்த நாய் கேவலமா போதும். உங்க முன்னாலேயே நாய் பேய திட்டாரு. அது கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்களே. என்ன இருந்தாலும் உங்க தம்பி இல்ல, போறதென்னா போங்களே. நடினா அவன் கிடக்குறான். நீ கோச்சிக்காத. எங்க அண்ணிய தொட்ட கை இன்னொருத்தி சொல்ல அனுமதிக்கவே மாட்டேன். வெட்டி கூட வெட்டியாம ஓடா. என் உயிர் போனாலும் சரிண்ணே, உங்களை அழைத்துக்கிட்டான போவீங்க. என் உயிர் போனாலும் சரி, இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வரமாட்டேன். வாங்கண்ணே. முடியாது. வாங்கண்ணே. சொல்ல முடியாது. வாங்கண்ணே. விடுறா. முடியாது. விடுறா. முடியாதுண்ணே. விடுறா. வரமாட்டேன். போடா. அண்ணே, அண்ணே, அம்மா, அண்ணே, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்க நன்மைக்காக வேறு வழி இல்லாம நான் இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே, நீயாவது என்ன மன்னிச்சிருக்கு. என்னங்க என்னங்க, அவங்க அண்ணன் அடிச்சு தூக்கிட்டு போறாருங்க. தொலையட்டும். என்னங்க எப்படி ஆயிடுச்சு? பழி வாங்குறதோட அவனை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும்னு திட்டம் போட்டு ரெண்டுமே நடக்கல.